நம்ம யூஜிசி நெட் மாணவர்களுக்கான இரண்டாவது பேட்ச்ல இந்த தடவை 13 மாணவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனா முதல் பயிற்சியை விட இரண்டாவது பயிற்சி வந்து ரொம்ப குறைவான நாட்கள் தான். இதான் முடிச்சுட்டு வந்தாச்சு, ரிசல்ட் வருது, குவாலிஃபைடுன்னு வருது. எங்களுக்காக கடின உழைப்பு போட்டு காமாட்சி காயத்ரி சகோதரி வந்து கிளாஸ் எடுப்பாங்க. நான் ஒரு 7-8 தடவை நெட் எக்ஸாம் எழுதியிருப்பேன். எனக்கு 2 மார்க் இல்லாட்டி 4 மார்க் அந்த மாதிரி போயிடும். ஆனா இந்த தடவை 4 மார்க் கூடுதலாவே எடுத்து நான் நெட் பாஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தூங்க விடாமல் வருவதுதான் கனவு என்பதற்கு சான்றாக ஒவ்வொரு மாணவர்களையும் தூங்க விடாமல் தட்டி தட்டி எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதற்கு சான்று இவர்கள் தான். படிப்பால் உயர்ந்ததை விட மிகப்பெரிய ஒரு சாதனை எதுவும் இல்லை. இதுக்குன்னு தனியா வந்து எதுவுமே படிக்கல. ஆனா ஃபர்ஸ்ட் எழுதும் போது எனக்கு நெட் கிளியர் ஆயிடுச்சு. உண்மையாலுமே இந்த இடத்துல இந்த நேரத்துல இந்த நொடியில உண்மையாலுமே ரொம்ப உணர்ச்சிகரமா நான் நினைச்சு பாக்குறேன். வருகை தந்துள்ள அத்துணை பேருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வணக்கம். முதலாக கரம்கோடு மனிதா அறக்கட்டளையின் வள்ளலார் கல்விச்சோலை சார்பாக இது இரண்டாவது பிரிவினர், நம்ம யூஜிசி நெட் மாணவர்களுக்கான இரண்டாவது பேட்ச்ல இந்த தடவை 13 மாணவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதே போல நம்ம டிசம்பர் 2022 பிரிவில் நம்ம பயிற்சி மையத்தில் பயிற்சி எடுத்துக்கொண்ட மாணவர்கள் 8 பேர் வந்து தேர்ச்சி பெற்று இருந்தாங்க. அவர்கள் கொடுத்த ஊக்கத்தின் பேர்ல, அவர்கள் நமக்கு கொடுத்த உறுதுணையின் பேர்ல இந்த பயிற்சியானது, இரண்டாவது பயிற்சியானது வெகு உத்வேகமாக நடைபெற்றது. ஆனா முதல் பயிற்சியை விட இரண்டாவது பயிற்சி வந்து ரொம்ப குறைவான நாட்கள் தான். நம்ம டிஎன்பிசி பத்தி நிறைய பேருக்கு தெரியும், கேட் அப்படிங்கிற தேர்வு பத்தி நிறைய பேருக்கு தெரியும், சிஎஸ்ஐஆர்னா என்ன நிறைய பேருக்கு தெரியும். ஆனா யூஜிசி நெட்டை பத்தி நம்ம படிக்கக்கூடிய ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அதை விட ரொம்ப முக்கியம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மாணவர்கள் வந்து அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வதில்லை அப்படிங்கிறது வருத்தமான ஒரு விஷயம். ஆக்சுவலி நான் இந்த நெட் வித் ஜேஆர்எஃப் எக்ஸாமை பாஸ்ட் 4 டைம்ஸ் தான் எழுதிட்டு இருந்தேன். எப்போவுமே ஒரு 2 மார்க் இல்லை, 2 கொஸ்டின் இல்லை, ஒரு 4 மார்க் அப்படி தான் போகும். ஆனால் இந்த கிளாஸ் பற்றி எனக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா, எக்ஸாமுக்கு ஒரு 2 வீக்ஸ் இல்லை 2.5 வீக்ஸ் முன்னாடி தான் எனக்கு தெரிய வந்தது. அதுவும் எங்கள் சீனியர் மூலமாக. சரி சும்மா அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தாச்சு, ரிசல்ட் வருது, குவாலிஃபைடுன்னு வருது. நிஜமாவே இது எதனால, இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணதுனாலயா என்ன சொல்ல முடியல. ஆனால் எனக்கு அந்த 2 கொஸ்டினுக்கு போனது இப்போ கிடைச்சிருக்குன்னா அதுக்கு கண்டிப்பாக இந்த கிளாஸ் தான் காரணம்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ அதனால சொல்கிறேன், இந்த நான் மட்டும் இல்லை, என்னோட ஜூனியர்ஸ்க்கும் நான் இதை ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் எந்த ஹெல்ப்னாலும் நோட்ஸ் எடுக்கிறதுலேருந்து, நான் காமாட்சி அக்கா கிட்ட கூட சொன்னேன் ஃபோன் பண்ணி, அக்கா இந்த 2 மார்க் நான் பாஸ் பண்ணிட்டேன், யாராவது இந்த மாதிரி 2 மார்க்கில் மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு என்னால் ஒரு 2 மார்க் கிடைச்சா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனால உங்களோட நான் எப்போவுமே இருக்கேன் அப்படின்னு நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதை நான் ஃபாலோவும் பண்ணுவேன். நன்றி. வெற்றி நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். இந்த கிளாஸ் வந்து எனக்கு முதல்ல தெரியல. அவங்க சொன்ன மாதிரியே ஒரு மாதம் நடத்தியிருந்ததா சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடி தான் வந்து என்னுடைய ஜூனியர் தம்பி ஒரு சகோதரன் மூலிமா தெரிஞ்சிச்சு. அந்த தம்பி சொன்ன உடனே இப்போ நிறைய பேர் வந்து அறிமுகம் வந்து ஆதார் கார்டு எல்லாமே கொடுத்து முன்பதிவு செஞ்சு இந்த வகுப்பில் இணைஞ்சிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து சகோதரன் சொன்ன உடனே வந்து ஐயா அண்ணா பிரபாத் அண்ணா வந்து உடனே வந்து என்னை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக வந்து சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்னதான் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு 2 வாட்டி வந்து நெட்டு அடிச்சிருந்தாலும் கூட அவங்க சொன்ன மாதிரி 1 மதிப்பெண் 2 மதிப்பெண்ணில் தான் போயிருந்துச்சு. ஆனால் இந்த வகுப்பு வந்து எனக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்துச்சு. காலையில் எழுந்து அவங்க 5 மணிக்கெலாம் கிளாஸ் எடுக்கும்போது வீட்டில் நம்பவே மாட்டாங்க, நீ கிளாஸ் கவனிக்கிறியா என்ன பண்ணுற யூடியூப் நோண்டுறியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து காலையில் 5 மணிக்கு நான் வேலையை எழுப்பிவிட்டதே இந்த வகுப்பு தான். அந்த நேரத்தில் வந்து நமக்காக நம்ம தூங்கிட்டு இருந்தால் கூட அந்த வேலையில் 5 மணிக்கு வகுப்புனா அவங்க வகுப்பு எடுக்கிற ஒரு ஆசிரியர் வந்து பெரும்பாலும் வந்து முன்கூட்டியே வந்து அந்த பாடத்தை வந்து படிச்சு இருக்கணும். அவங்க ஒரு 4:30க்கோ 4 மணிக்கோ எழுந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக இருந்தால் தான் அவங்க ஒரு 5 மணிக்கு வந்து கிளாஸ் எடுக்க முடியும். ஆனால் காலையில் தினமும் சரி 5 மணிக்கு வந்து எழுந்து ஒரு எங்களுக்காக கடின உழைப்பு போட்டு காமாட்சி காயத்ரி சகோதரி வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அது இங்கிலீஷ் வகுப்பு. எனக்கு பெரும்பாலும் இங்கிலீஷ் வராது, இருந்தாலும் தமிழில் தான் அதிகமாக மதிப்பெண் எடுக்கணும்னு நினச்சிருக்கேன். அவங்க நடத்தும் போது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இங்கிலீஷில், அவ்வளோ எளிமையாக பார்க்கலாம் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பெரும்பாலும் எனக்கு இங்கிலீஷில் வந்து கம்மியான மார்க்காக தான் இருக்குமே, ஒரு 8, 16 அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி இந்த நிகழ்ச்சி மூலியம் நான் வந்து
36 மதிப்பெண் எடுத்து எனக்கு வந்து கொஞ்சம் ஹெவியான மார்க் வந்து இதில் மூலமாக கிடைச்சிச்சு. தமிழ் என்னதான் வந்து 118 எடுத்திருந்தாலும் இந்த ஆங்கில மதிப்பெண் வந்து 36 கிடைச்சி எனக்கு 154 மார்க் எடுத்து ஜேஆர்எஃப் அங்கே வந்து ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் டைம் வந்து ஒரு 7 to 8 வந்து கிளாஸ் எடுப்பாங்க. எப்பாவது ஒரு டைம் வந்து அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலைலாம் இருக்கும். இடையில வந்து வீட்டு சகோதரனுக்கு வேற திருமணம், சரின்னு சொல்லிட்டு அண்ணா கிட்டலாம் சொல்லுவோம், பிரபாத் சார் கிட்ட இதுமாரி கிளாஸ் வந்து வரிசையாக அட்டன் பண்ணாதவங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவேன் இந்த குரூப்லேருந்துலாம் சொல்லுவாங்க. ஆனால் சகோதரனுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லும்போது சரிங்கம்மா நீங்கள் அதை முடிச்சுட்டு வாங்க உங்களை நான் இணைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பை கொடுத்தாங்க. அதை முடிச்சுட்டு ஒரு 2 நாளில் கூட கிளாஸ் கவனித்து இந்த மதிப்பெண் எடுத்து ஜேஆர்எஃப் படிச்சிருக்கேன்னா இந்த கரம்கொடு மனிதா வள்ளலார் கல்வி சோலைக்கு மிகுந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இடையில சிவகுமார் அண்ணான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் வகுப்புலாம் எடுத்திருக்காங்க. அவங்க எடுக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க அவங்களும் ஒரு குழுவில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து தான் அதுக்கப்புறம் கிளாஸ் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் இனி ஜேஆர்எஃப் எடுத்ததுனால இந்த வகுப்பில் நானும் ஒரு கரம் கொடுத்து இனிமேலும் வர கிளாஸில் எடுப்பேன்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேர்க்கு விடுப்பான் என்பதற்கு சான்றாக எங்களது வள்ளலார் இலவச பயிற்சி மையத்தின் ஆசிரியர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதனை மிக பெருமிதத்தோடு இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறோம். அவர்களை தொடர்ந்து மாணவி ஜெயஸ்ரீ அவர்களை ஏற்புரை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு 7-8 தடவை நெட் எக்ஸாம் எழுதியிருப்பேன். எனக்கு 2 மார்க் இல்லாட்டி 4 மார்க் அந்த மாதிரி போயிடும். ஆனால் இந்த தடவை 4 மார்க் கூடுதலாகவே எடுத்து நான் நெட்டு பாஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வள்ளலார் கல்விச்சோலை நிறுவனர் பிரபாத் அண்ணா அவர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு அவர் வந்து தோழர்னு சொல்கிறதுக்கு வரமாட்டேது. ஏன்னா அவர் வந்து நான் தோழர்னு சொல்லி எனக்கு அண்ணாவாகவே அவர் இருக்கார். அதே போல் காமாட்சி தோழர் வந்து இந்த அவங்களோட ஒரு வார்த்தை, நீங்கள் எதை கேட்டாலும் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது எப்போ பார்த்தாலும் அதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம கேட்குறோம் ஆனால் நமக்கு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு, இல்லை நம்ம கேட்டால் தானே கொடுக்கும், அதனால் நான் கேட்டேன், எனக்கு கிடச்சிது. அதுபோல் சிவகுமார் தோழருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு தடவை நான் நினச்சிருக்கேன் இத்தனை பேர் இந்த வகுப்பில் இருக்காங்க, அப்போ நம்மளும் இதில் ஏதாவது பங்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு தெரியல. அப்போ தோழர் ஒரு தடவை கேட்டாங்க, நீங்கள் எழுதி கொடுக்க முடியுமா, நோட்ஸ் எழுதி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நான் பல வேலைகள் இருக்கேன். நான் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், முனைவர் பட்ட ஆய்வாளராகவும் இருக்கேன். இதனால் எனக்கு வேலை இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளும் நமக்காக இப்போ 4 மணிக்கு 4:30க்கெலாம் எந்திரிச்சு பண்ணுறாங்க, நம்மளும் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக விடிய உட்காந்து எழுதினேன். ஒரு 2 நாள் தொடர்ந்து எழுதி நம்ம காலையில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், ஆனால் என்னால் கொடுக்க முடியாமல் போயிடுமோன்னு விடிய எழுதி ஒரு வழியாக கொடுத்தாச்சு. அது ஒரு 36 பக்கம் வந்து அப்போது எனக்கு அதிலிருந்து அந்த 36 பக்கத்தில் அந்த எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் என்னால் பதில் சொல்ல முடிகிற அளவு எனக்கு மனப்பாடாச்சு. நம்மளாம் படிக்கிறத விடவும் எழுதி படிக்கிறது நல்லதுன்னு தோணுச்சு. அதுபோல் எனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா காமாட்சி தோழர்கிட்ட கேட்பேன். அவங்க நீங்கள் படிக்கிறது மறந்து போயிருக்குன்னு நான் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள், இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி அவங்க கிட்ட சொல்லி கொஷின் கேட்க சொல்லுங்கள். அந்த மாதிரி சொல்லும்போது என் ஃப்ரெண்டு என் தோழி அவங்களும் கேட்பாங்க, நானும் சொல்லி அதுபோல் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிச்சு. திரும்ப டெஸ்ட் எழுதுனதுனாலும் படிச்சுக்கிட்டே இருந்தனாலும் முடிஞ்சுது. அதுபோல் நான் அதிகமாகவும் படிக்கலை. அந்த காலையில் கிளாஸ் அட்டன் பண்ணுறது 4:45 போது நான் 4:30க்கெலாம் எந்திரிச்சிருவேன். அது மாதிரி நான் எந்திரிச்சதே இல்லை. 4:30க்கெலாம் எந்திரிச்சிட்டு 6 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சுன்னா மறுபடியும் போய் படுத்து தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் 6:30 அந்த மாதிரி கிளாஸ் ஆகும்போது சரி நம்ம தூங்கணும்னா நீ அவ்வளோதான், எப்படியாவது முனைவர் பட்டம் முடிக்கிறக்குள்ளேயும் நம்ம பிஹெச்டி நெட்டு பாஸ் பண்ணி போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு கடின உழைப்பை கொடுப்போம். நம்ம படிக்காமல் ஃபெயிலாகி ஃபீல் பண்ணுறதை விட படித்து தான் பார்ப்போமே, ஃபெயில் ஆகிறோமா இல்லையான்னு பார்ப்போம், பாஸ் ஆகிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் படித்து எழுதினேன். இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தூங்க விடாமல் வருவதுதான் கனவு என்பதற்கு சான்றாக ஒவ்வொரு மாணவர்களையும் தூங்க விடாமல் தட்டி எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதற்கு சான்று இவர்கள்தான். அவர்களை தொடர்ந்து தோழர் மோகன்ராஜ் அவர்களை ஏற்புரை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதிய வணக்கம். என்ன பேசுறதுனே தெரியல, மைக்னாவே எனக்கு கொஞ்சம் அலர்ஜி. காமம் தேடும் உலகில் கல்வி பணியாற்றக்கூடிய நிறுவனர் அன்பு தோழர் பிரபாத் கலாம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, வகுப்படுத்த பேராசிரியர் பெருந்தகை, ஆய்வாளர்கள் அத்தனை பேருக்குமே நான் என்னுடைய நன்றியை இந்த இடத்துல குறித்தாக்குகிறேன். காலையில் எழுந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் எந்திரிச்சு நமக்காக பண்ணியிருக்காங்க நிறைய பேர். அதனால் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, பேசவே எனக்கு கொஞ்சம் தயக்கப்படுவேன். என்னுடைய ஜூனியர் கூட பாஸ் பண்ணியிருக்காங்க, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்களும் வந்திருக்காங்க. சரி, அனைவருக்கும் நன்றி. இங்கே நமக்கு
கரங்கொடு மனிதா அறக்கட்டளைக்கு வந்து கரங்கொடுக்க வந்த அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய காலை வணக்கம். இவங்களை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். கண்டிப்பாக நான் இது வரைக்கும் பேசுனது கிடையாது, எங்கேயும் முன்னாடி நின்று பேசுனதே கிடையாது. நிறைய செஞ்சுருக்கிறேன், நானும் நிறைய கல்வியாளர்களெல்லாம் உருவாக்கியிருக்கிறேன் தெரியாமல். ஆனால் யாரும் முன்னாடி இந்த மாதிரி நின்று பேசுனதெல்லாம் கிடையாது. நான் மறைமுகமாக இப்போ கூட போயிட்டுருக்கு. இன்றைக்கி கூட லீவு தான் எனக்கு, ஏன்னா நண்பர்களோடு வந்து சேர்ந்து படிக்கிறது அப்படின்ற மாதிரி. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெட் அடிக்க முடிஞ்சிச்சு. நிறைய பேர் வேலைக்கெல்லாம் அமைச்சிருக்கிறேன், என்னால் வேலைக்கு இன்னும் போக முடியல. நான் வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்படலை, உருவாக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமிதம் படுவேன். நான் எல்லாரையும் உருவாக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு பெருமிதம் படுவேன். ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்த டிஎன்பிசி குரூப் 1 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சிருக்குது. ஆனால் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டது கிடையாது, எப்போவும் இப்போவும் வருத்தப்படுறது கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நண்பரை வந்து பார்த்த உடனே நான் பயங்கரமாக உற்சாகமாக மெசேஜ் போடுவேன். அவர்கிட்ட பேச மாட்டேன், நேரில் உற்சாகமான மெசேஜ் போடுவேன். ஏன்னா எல்லாருக்கும் கரம் கொடுக்குறாங்க, இன்னும் அது சின்ன வயசில் பண்ணுறாருன்னு சொன்னாக்கா நான் சின்ன வயசில் யோசிச்சிருப்பேன். என்னால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி செய்ய முடியல, என்னால் இப்போ வரைக்குமே செய்ய முடியல. மறைமுகமாக பண்ணிகிட்ருக்கிறேன், செய்ய முடியல. அவர் பண்ணுறாருன்றதில் ரொம்ப பெருமைப்படுவேன் நான். அதே மாதிரி காயத்ரி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அவங்க வாய்ஸ் கேட்டுனே இருக்குன்னு நினைப்பேன். ஏன்னா உத்வேகம் அதுதான். நான் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன். வேறு ஒரு கல்வி நிறுவனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் எடுக்க மாட்டேன், மற்றபடி வந்து சொல்லிக் கொடுப்பேன். என்கிட்ட தனியாக படிக்கணும்னு நினைப்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரியோட வாய்ஸ் கேட்கணுன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சொல்லிகிட்டே இருப்பேன். பிரபாத்தையும் சொல்லிகிட்டே இருப்பேன், காயத்ரி அம்மாவும் சொல்லிகிட்டே இருப்பேன். நான் ஏன்னு கேட்டால் அவ்வளோ உற்சாகப்படுத்துவாங்க. இதே போன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரபாத் வந்து பெரிய அளவில் தெரியணும், அது கண்டிப்பாக என்னோடய முயற்சியும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையில் முடிச்சுக்கிறேன் நான். நன்றி, வணக்கம். இந்த அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் அடியனின் அன்பு வணக்கம். உலகிலேயே மிகப்பெரிய பேராயுதம் எது என்று கேட்டால் கல்விதான் என்று நெல்சன் மண்டேலா சொல்லியிருப்பார். அதே மாதிரி படிப்பால் உயர்ந்ததை விட மிகப்பெரிய ஒரு சாதனை எதுவும் இல்லை அப்படி என்று பேரறிஞர் ப்ளூட்டோ சொல்லியிருப்பார். அதையும் தாண்டி மகாத்மா காந்தி அவர்கள் பெற்ற பிள்ளைகளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்று மகாத்மா காந்தி கூட சொல்லியிருப்பார். ஒரு நாட்டின் மிகப்பெரிய பாதுகாப்பு எது என்றால் குறைந்த செலவில் அது கல்விதான் அப்படி என்றும் சொல்லியிருப்பார். ஏனென்றால் கத்திகளால் செய்த யுத்தங்களை விட யுத்திகளால் செய்த யுத்தங்கள் தான், அதாவது அறிவால் செய்த யுத்தங்கள் தான் நிறைய ஜெயித்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கல்வியை நீண்ட நெடுங்காலமாக இன்று இந்த ஒரு பகுதியிலே இலவசமாக வழங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வள்ளலார் கல்வி சோலைக்கும் கரங்கொடு மனிதா அறக்கட்டளைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நான் நிறைய மேடைகளில் பேசும்போது எல்லாம் ஏதோ ஒரு பெயரை சுட்டிக்காட்டி, ஏதோ ஒரு பொருளை சுட்டிக்காட்டி அவர்களின் பெருமைக்காக, வெறும் பணத்துக்காக, வெறும் பரிசுக்காக நிறைய பொய்கள் கூறியிருப்போம். ஆனால் இந்த அவை அப்படிப்பட்டதல்ல. என்னுடைய மன உணர்ச்சிகளையும் உண்மைகளையும் மட்டுமே வெளிப்படுத்த தோணுகிறது. இந்த படி அப்படி என்ற வார்த்தை சமீப காலமாகவே அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த படி ஏன் இப்படியாக நிறைய பேர் இந்த மாதிரி அறக்கட்டளை எல்லாம் வைத்துக்கொண்டு நிறைய சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், வாள்முனையும் பேனாமுனையும், அதாவது நூல் முனையும் தான் இதுவரை இந்த உலகை ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறது. அது காலந்தோறும் மாறுபாடு அடைந்ததுக்கு அப்புறம் வாள்முனை மழுங்கிவிட்டது, நூல்முனை பட்டை தீட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படி பட்டை தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறதுக்கான காரணம் தொடர்ந்து நம்முடைய மூளை வேலை செய்து கொண்டே இருப்பதுதான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அறிவை தெரிந்த ஒரு ஞானி தனக்கு நஞ்சு கொடுக்கும் போதும் கூட தன்னுடைய கிரேக்க நாட்டில் கவிதைகளையும் அதை கேட்டுக்கொண்டும் படித்து கொண்டும் வந்திருக்கிறார். அவர்தான் சாக்ரட்டிஸ். ஆனா இந்த பயிற்சி வகுப்புக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு அதிகமா இந்த மாதிரி பேசணும் அப்படின்றதே காமாட்சி காயத்ரி மேம் தான் வந்து காலையில எழுந்த உடனே இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கூட அதிகமா காலையில எழுந்த உடனே அவங்க 5 மணிக்கு கிளாஸ் இருக்கும், எப்பயுமே வந்து அவங்க அந்த வார்த்தையை சொல்லுவாங்க காலையில எழுந்த உடனே. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியத்தை வந்து அதிகமாக கொடுக்கும். நான் இந்த யூஜிசி நெட் வந்து
காலேஜ் லைஃப்பில் பிஜி படிக்கும் போது ஃபஸ்ட் இயரில் அவ்வளோவும் எனக்கு டிஎன்பிசி லைனில் தான் குரூப் 1 ஆஃபீஸர் ஆகணும் தான் என்னோட கனவு. ஆனால் வந்து எங்கள் ஆசிரியர்கள்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து நல்லா படிக்கிறீங்க, உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் வந்து அதிகமாக சொன்னாங்க. அதனால பிஜி முடிச்சுட்டு பிஜி ஃபைனல் இயரில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து எழுதினேன். அப்போ வந்து இதுக்குன்னு தனியாக வந்து எதுவுமே படிக்கல. ஆனால் ஃபஸ்ட்டு எழுதும் போது எனக்கு நெட்டு கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஜேஆர்எஃப் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு 2வது முறை நான் வந்து படித்தேன். அப்பயுமே வந்து ஒரு பாயிண்டில் வந்து போயிடுச்சு. 2வது முறையும் நெட்டு கிளியர் ஆயிடுச்சு. மறுபடியும் இந்த முறையும் வந்து எனக்கு நெட்டு மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஆனால் வந்து நான் அடுத்த முறை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. உண்மையாலுமே இந்த இடத்துல இந்த நேரத்தில் இந்த நொடியில் உண்மையாலுமே ரொம்ப உணர்ச்சிகரமாக நான் நினச்சி பார்க்குறேன். ஆனால் ஒரு வருத்தம் என்னென்னா, எனக்கு கொஞ்ச காலமாக இந்த மையத்தில் வந்து என்னால் வகுப்பு எடுக்க முடியல, கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாததால். அதோட உடனே விரைவில் வந்துடுவேன். இடைப்பட்ட கொஞ்ச நாளில் என்னால் வர முடியல. அதற்கு முக்கியமாக பிரபாத்கிட்ட சாரி தனியாக கேட்டுட்டேன். உங்கள் மத்தியிலையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இடையில் வராத காரணத்திற்காக. மீண்டும் விரைவில் இணைவேன். ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்களாக நம்ம எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருப்போம். ஒன்று பணம், இன்னொன்று நல்ல மனம். இந்த இரண்டுமே ஒரே இடத்தில் கிடைக்குமா என்றால் கிடைக்காது. பணம் இருப்பவனிடம் குணம் இருக்காது, குணம் இருப்பவனிடம் பணம் இருக்காது. இப்படி தான் வள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஆனால் ஏதும் இல்லாமல் இங்கு வந்து படித்து பலவிதமான பலன்களை பெறுவதற்கு இந்த மையம் உதவியாக இருக்கிறது என்பதை மட்டும் இங்கு இருக்கக்கூடியவர்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன். எப்படி என்றால், இங்கு பேசிய சில தோழர்கள் தோழிகள் பேசும் பொழுது அப்படியே எனது வாழ்க்கைக்கு பொருந்தி வந்தது. அவருடைய வார்த்தைகள் எல்லாமே சொன்னாங்கள்ல, காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு. படிக்கிறதே கஷ்டம்தான். காலையில் இருந்து படிக்கிறது எவ்வளோ கஷ்டம்ங்கிறது சொல்லவே தேவையில்லை. அதுக்கப்புறமா 1 மார்க்கில் போச்சு, 2 மார்க்கில் போச்சு நிறைய பேர் சொன்னாங்க. இதில் முதலாக எனது வாழ்க்கையில் அடிப்பட்டவன் நான் தான். என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப அடிப்பட்டவன். 2012 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் 1 மார்க்கில் எனக்கு மிஸ் ஆனிச்சு. அப்போ அதனுடைய வழிகள்லாம் எனக்கு தெரியாது. எக்ஸாம் எழுதுனேன், 1 மார்க்கில் மிஸ் ஆச்சு. 107 மார்க் தேவை, என்னுடைய மார்க் 106. அவ்வளோதான், அடுத்த வேலையை நான் பார்த்துட்டு போயிட்டேன். ஏன்னா படிப்பு, பதவி, பணம் இப்படிலாம் எதுவுமே எனக்கு தெரியாது. அப்போ 2012-13 அப்புறமா தான் டிஎன்பிசி, டிஆர்பி, டெட்டு இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாமே பிரபலமானுச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் யாருக்குமே கிடையாது. அப்போ யாரெல்லாம் நல்லா படித்தாங்களோ அதிக உயர்தரமான வேலைக்கு போயிட்டாங்க. நமக்கெல்லாம் விழிப்புணர்வு அப்பெல்லாம் இல்லை. இந்த மாதிரி மையங்கள் அதிகமாக இருந்துச்சுங்களா? கிடையாது. லட்சமாக பணத்தை முதலீடு போட்டு மையம் நடத்தி அந்த மையத்தை நடத்த முடியாமல் மூடிவிட்டு சென்றவர்கள் கோடியான பேர்கள். ஆனால் எங்கேருந்து தான் எனக்கு பணம் வருதோ, எப்படி தான் பண்ணுறானோ, எனக்கு நானே வச்சுப்பேன். எனக்கே திடீர்னு பார்த்தா 15 தேதி ஆச்சுன்னா நான் பையில் ஒரு காசு இருக்காது அதிகமாக எனக்கு. ஆனால் 30ஆம் தேதி கிளாஸ் நடத்துவானே, 10 தேதி ஆனால் அரசு ஊழியர்களுக்கு பணம் கஷ்டம் வந்துடும். ஆனால் 20ஆம் தேதி, 25ஆம் தேதி, 30ஆம் தேதியில் எந்த சிரமமும் இல்லாமல் அவன் மனதிற்குள் என்னென்ன நினைத்திருப்பானோ, என்ன பண்ணியிருக்கானோ எனக்கு தெரியாது. ஆனால் மையத்தை சிறப்பாக நடத்தணும். அவமானப்பட்டாலும் பரவாயில்லை, ஆசிரியர்களை அழைத்து வரவழைத்து பேசி எப்படியோ வரவழைத்து இந்த மையத்தை சீரும் சிறப்பாக நடத்தி கொள்வதில் தம்பி பிரபாத் கலாம் அவர்களுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஐயா பாலகிருஷ்ண ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இந்த 2 பேரை மத்தியும் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு தெரியாது. சிவகுமார், இன்னொருத்தவங்க காமாட்சி, 2 பேத்துக்குமே அவர்களுக்கு என்னுடைய மனம் சார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா விடிய காலையில் எழுந்திருக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது விடிய காலையில் எழுந்திருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நிலவில் நேரமாக வெயில் தானே தெரியும். அதே போல் இந்த மையம் ஏற்கனவே ஒரு பாராட்டு வச்சாங்க, அவங்களுக்கே திரும்பி வைக்கிறாங்களான்னு கூட கேட்டேன். அடையாளப்படுத்துவதற்காகவா அப்படின்னு கேட்டேன். இல்லை, அதுக்கப்புறமா இது இந்த அடுத்த செட்டு அப்படின்னாங்க. எனவே இங்கே வந்து எனக்கு பேச வேண்டுங்கிற எண்ணமே எனக்கு அதிகமாக இருந்தது. அதனால் இன்றைய முக்கியமான வேலையை தள்ளி வச்சுட்டு நான் வந்தேன். ஏன்னா மீண்டும் இந்த மையத்தில் நம்ம பணியாற்றுவதை பற்றி தம்பி சந்தேகப்பட்டாலும் படுவானே, ஐயா ஒரேடியாக வராமல் விட்டுருவாரோ அப்படிங்கிறதாக நான் நினச்சிக்கிட்டு நான் கட்டாயம் இன்றைக்கி வந்தே தீரணும்னு என் மனைவி வீட்டில் சொல்லிட்டு வந்தேன். எனவே படிப்பு என்ற பேராயுதத்தை மட்டுமே கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களை எங்கெங்கெல்லாம் அழைத்து செல்ல வேண்டுமோ அங்கெங்கெல்லாம் அந்த கல்வியானது உங்களை அழைத்து செல்லும். எனவே படிப்பதை மட்டும் விட்டு விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கு உறுதுணையாக அதுவே இருக்கும் என்று கூறி அனைத்து தோழர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், ஆன்றோர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதில் நான் தான்
கொஞ்சம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தால் தான் நான் வந்து மற்றவங்களை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் வந்து எப்படியாச்சும் நான் பிஹெச்டி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் இருந்தேன். இப்போ சமீபத்தில் வந்து ஒரு சூழ்நிலை என்னால் பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. என்னென்னா நிறைய அதாவது பல்கலைக்கழகத்தில் சேர்கிறதுக்கான நுழைவுத் தேர்வுகள்லாம் வரும்போது ரொம்ப எதிர்பார்த்தேன். நான் அந்த நுழைவுத் தேர்வில் வந்து எப்படியாச்சும் உள்ளே போயிடுவேன், சீட்டு கிடச்சிரும், சரி நம்ம பிஹெச்டி பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கிடைக்கிற டைமில் உட்காந்து ஜேஆர்எஃப் பாஸ் பண்ணி அது மூலிமா ஏதாச்சும் பண்ணி வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் நான் அதை நுழைவுத் தேர்வு எழுதினேன். ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன். அது வந்து எனக்கு வந்து தோல்வியை தான் தந்துச்சு. அப்போவும் என்னால் நம்பிக்கை விட முடியல. எனக்கு இவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இருந்தேன். அது மறுபடியும் நான் ரீவேல்யூஷன் போட்டேன். இருந்தாலும் என்னோட நம்பிக்கை எல்லாமே அந்த ரீவேல்யூஷன் போடும்போது எல்லாமே உடஞ்சி போயிடுச்சு. அந்த இடத்துல துவண்டு போய் அவ்வளோதான், நான் என்னோட ஆசை போயிடுச்சு, எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் குடும்பத்தை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இப்படி ஆயிடுச்சே. அப்படிங்கும்போது தான் நெட்டு தேர்வு முதல் இந்த அறக்கட்டளையில் சேர்ந்து படிச்சுட்டு தேர்வுக்கான முடிவுகள் வருது. அப்போ நான் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன், ஊருக்கு கிளம்பி போகலாம், எம்ஃபில் முடிச்சுட்டேன். சரி அது அவ்வளோதான், நம்மளால் கேட் எக்ஸாம் பாஸ் பண்ணல, அதனால நம்ம பிஹெச்டி ஜாயின் பண்ண முடியாது, நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு எல்லாமே கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். இப்படி நெட்டு தேர்வு முடிவு வருது அப்படின்னு பார்த்தனையும் என்னோட ஃபோனில் வர பேலன்ஸ் முடிஞ்சு போச்சு. யாருக்கிட்டையுமே நான் என்னால் பார்த்து சொல்ல முடியல. என்னோட நண்பர்கள் ஃபோன் போட்டு சொன்னாங்க, நீ இப்படி நீ நெட்டு தேர்வை பாஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல யார் என்ன எப்போ அத்தனை பேர் இருந்தாங்க, ரயில்வே ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு இருந்தது, யார் என்னன்னு பார்க்கல. அந்த இடத்துல அவ்வளோ சந்தோஷப்பட்டேன், அப்படி கத்துனேன். யார்கிட்டயோ போய் ஃபோனை வாங்கி எங்கள் அம்மாட்ட சொன்னேன், எங்கள் அப்பாட்ட சொன்னேன், எல்லாத்துக்கிட்டையுமே சொன்னேன். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. பிஹெச்டி படிச்சுக்கிட்டு இருக்கப்போ இந்த எக்ஸாம் எழுதினேன், வெற்றி பெறலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் 2-3 தடவை எழுதினேன், வெற்றி பெறலை. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 4 வருஷம் எழுதவே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் பேப்பர் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால எழுதவே இல்லை. அதுக்கப்புறமேட்டுக்கு பெரம்பலூர் பதிகம் இலக்கிய சங்கமம் குழுவில் நான் இருக்கேன். அந்த குழுவில் இந்த இலவசமாக தேசிய தகுதி தேர்வு தமிழுக்கு சொல்லித்தராங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு. சரி நம்ம சேர்ந்து இந்த முறை முயற்சித்து பார்ப்போம், வெற்றி கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இணைஞ்சேன். நிறுவனர் வந்து சரின்னு சொன்னாங்க, இணைஞ்சுக்க சொன்னாங்க. அதே மாதிரி தோழர்கள் வந்து சிறப்பாக வந்து பாடம் நடத்தினாங்க. டெய்லியும் வந்து 4:30க்கு எழுந்துருச்சு அந்த புத்தகத்துலேருந்து அவங்க சொல்லி கொடுக்குறத நம்ம கவனிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க டார்கெட் கொடுக்குறாங்க, இதை நீங்கள் படிங்க, இந்தந்த தலைப்புலலாம் படிங்க, இப்படி படிங்க, இந்தந்த கொஷின்ஸ்லேயே முக்கியமாக அதிகமாக கவனம் செலுத்தி படிங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதை நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்தி படிக்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட் பேப்பர் எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் வந்து காயத்ரி வந்து சிறப்பாகவே நடத்தினாங்க அப்படின்னு சொன்னோம். உண்மையாலுமே ஃபஸ்ட் பேப்பர் வந்தது எல்லாருக்குமே புரிகிற மாதிரி வந்து அவங்க நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்லேயும் சரி கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு நமக்கு, ஆனாலும் அவங்க நடத்த முடியலனாலும் அவங்க பிடிஎஃபாக எடுத்து எல்லாமே அமைச்சு நீங்கள் கொஞ்சம் படிங்க, இன்னைக்கு இந்த தேர்வு, காலையில் இந்த தேர்வு, மாலையில் இந்த தேர்வு, நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் அட்டன் பண்ணி தான் ஆகணும். இந்த விழாவினுடைய நிறைவு பகுதி, இது இறுதி கட்டம்னு சொல்லக்கூடாது, நிறைவு பகுதி எல்லாம் மன நிறைவாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இந்த விழாவினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். நன்றியுரை ஆற்றுவதற்காக தோழர் பிரபாத் கலாம் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கரம் கொடு மனிதா அறக்கட்டளை 2018 தொடங்குகிறோம். தொடங்கும் போது எல்லோரும் சொன்ன மாதிரி தான், ஐயா சொன்ன மாதிரி நிறைய புலம்பல், நிறைய சிக்கல்கள். ஏன்னா 2018 எனக்கு வயசு பார்த்திங்கன்னா 21. ரொம்ப யோசிச்சுட்டே இருப்போம், ஏன்னா இதை ஏன் செய்யணும், முடியுமா அப்படின்னு பெரிய ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு காரணம் நம்மளால் முடியும். எல்லாரும் அமைப்பு வச்சு செயல்படுறாங்க. இந்த அமைப்பில் அப்படி என்ன தான் இருக்குது, நம்மளும் அந்த அமைப்பை உருவாக்கி பார்ப்போம், பதிவு பண்ணி பார்ப்போம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில விஷயங்களாக கற்றுக்கிட்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தோம். எல்லோருமே ஒரு பாசிட்டிவாக எப்படின்னு சொல்ல முடியும்னா, ஒரு பக்கம் இது உனக்கு தேவையில்லாத வேலையற்ற வேலை அப்படின்னு சொல்லி புறக்கணித்தாங்க. அது சுற்றமும் இருக்கட்டும், எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக, உனக்கு இது பண்ணணும்னு தோணுதா பண்ணு,
இது எப்படி நீ கொண்டு போகணும்னு தெரியாது, ஆனால் உன் கூட நான் நிற்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து ஜாயின் பண்ணாங்க. அது காலேஜில் மட்டும்தான் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடச்சிது. அப்படிப்பட்ட கரங்கள் இணைய இணைய நம்மளால் எளிதாக பண்ண முடியாது, ரத்த தானம் பண்ண முடியும், மரக்க நட முடியும், இந்த ரோட்டு ஓரமாக இருக்கக்கூடிய குப்பைகளை பொறுக்க முடியும், அள்ள முடியும், முடிஞ்சால் ஒரு 4 பேருக்கு சோறு போட முடியும், ஆளுக்கு 100 ரூபாய் 500 ரூபாய் செலவு பண்ணி சோறு போட முடியும். அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். 2018 2021 இந்த லாக்டவுன் முடிகிற வரைக்கும் இந்த வேலையை தான் பண்ண மாதிரி இருக்குது. வேறு எதுவும் நாங்கள் பெருசாக பண்ணல. மிஞ்சி போனால் துணிப்பைகள் கொடுத்து பிளாஸ்டிக் அவேர்னஸ் பண்ணோம், சைக்கிள் பேரணி பண்ணோம். இது எல்லாமே வந்து பண்ணணும், அவ்வளோதான். எதுக்காக பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, என்ன சேஞ்சஸ் வந்து அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இதுக்கும் பல நண்பர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, பாராட்டு. அதான் ஐயா சொன்ன மாதிரி பாராட்டிகிட்டே இருப்பாங்க நண்பர்கள். அந்த பாராட்டுகள் ஒவ்வொன்றுமே அடுத்த கட்ட நகருக்கு எங்களை கொண்டு போச்சு. அதுதான் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல, பணம்லாம் கிடைக்கல, பணத்தை செலவு பண்ணிகிட்டே இருப்போம். ஏன் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் தெரியாது, ஆனால் கையில் இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணிடுவோம். அப்புறம் மறுபடியும் ஐயோ பணமே இல்லவே, பணம் இருந்தால் இன்னும் நல்லா பண்ணலாமே, பணம் இருந்தால் நல்லா பண்ணலாமேன்னு பேசிக்கிட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் விட்டுட்டோம். நிறைய நிகழ்ச்சி நிறைய ஆசைப்பட்டு கனவுலாம் இருக்கும். நம்ம ஏன் இப்போ இன்னைக்கு கூட அண்ணன் தர்மராஜன் பேசும்போது கூட நினைக்கும், ஏன் நம்ம ஒரு மண்டபத்தில் பண்ணக்கூடாது, அடுத்த கட்டம் அடுத்து கண்டிப்பாக ஒரு மண்டபத்தில் பண்ணலாமே, ஏன் வெளியில் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கணும். இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொருளாதார சிக்கல் நாங்கள் அப்படியே ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். அதை நினச்சி விட்டுட்டேன். ஆனால் இந்த முறை இப்போ இந்த 2021 அப்புறம் எதையுமே வந்து கொஞ்சம் விடணும்னு மனசு இல்லை. பணத்தை பார்க்க வேணாம், முடியும், செயல்படுவோம் அப்படிங்கிறத நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னா நல்லூர் வட்டத்தில் தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா எந்த ஒரு சூழல்லையுமே எப்பொழுதுமே நல்லூர் வட்டம் அமைப்போடு நான் பயணித்த வரைக்குமே பணத்தை சார்ந்து அவங்க பயணத்தை முன்னெடுத்ததே இல்லை. பணங்கிறது தேவையே இல்லை அப்படின்னு தான் நான் அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அப்படி கற்றுக்கிட்டு இந்த நிகழ்ச்சிக்கும் இப்போ இன்ன வரைக்கும் என்ன செலவாயிருக்குன்னு யாருக்குமே தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த கட்டமாகவும் இன்னும் பண்ணுவோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு புள்ளி எங்கே இருக்குன்னா, நம்மளுடைய சிந்தனை வந்து ஒன்றுபட்டுருச்சு. இப்போ ஒரு 50-70 பேர் வந்துட்டோம். இந்த 70 பேருடைய சிந்தனைகள்லையும் கரம் கொடு மனிதா எதை பெருசாக செஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை, இந்த கரம் கொடு மனிதாவை உயிர்ப்புடன் கொண்டு போகிறதுக்கு நீங்கள் எல்லாம் இங்கே கூட இருக்கீங்க. உங்களால் தான் நாங்கள் செயல்படுறோம். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நான் இதை செய்யவே மாட்டேன். இப்போ என்னை நம்பி 10 பேர் இருக்காங்க, 10 பேர் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. 2021 டிஎன்பிசி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல தையாட்ட பேசுகிறேன். இதில் என்னடா இருக்குது தம்பி, வாடா பண்ணலாம் அப்படின்னு அவருடைய மாணவர் 11th இருந்து நான் அவர் கூட இருக்கேன். நிறைய எவ்வளோ விஷயங்கள் என்னை பற்றி முழுசாக அவருக்கு தெரியும். இருந்தாலுமே கூட எப்பொழுதுமே அவர் எனக்கு கரம் உதர்னதே இல்லை. அவர் இது நாள் வரைக்குமே எந்த ஒரு இதாக இருந்தாலும் என் கூட நின்று செஞ்சுக்கிட்டார். கண்டிப்பாக நம்பிக்கை எப்பயுமே இருக்கும் ஐயா மேலே. அவர் வகுப்பு கொடுக்கலனாலும் அவர் என்னுடைய ஆசான். அது அவர் அந்த ஒரு விதத்தில் மன்னிப்பு கேட்க வேணாம் அப்படிங்கிறதுனால சொல்லிடுறேன். அவர் மன்னிப்பு கேட்டது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது எதுவுமே அவர் ஒரு பல சிக்கலில் இருக்கார். அதை தாண்டி வந்து செய்யணும். எனக்காக வந்து எப்படின்னா பணம் வாங்கலாம் கிடையாது, தம்பி சொல்லிட்டான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் அவர் வகுப்பு எடுத்ததே எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். ஆரம்ப காலங்களில் என்றைக்குமே சரி, இந்த கரம் கொடு மனிதாவை தூக்கி விட்ட யாரையுமே நாங்கள் மறக்கலை. அப்படி தூக்கி விட்ட நல்லுள்ளங்கள் எல்லோரையுமே நான் தொடர்ந்து அவங்கள்ட்ட பேசிகிட்டு தான் இருக்கேன், அவங்கள்ட்ட தகவல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த விதத்தில் என்னுடைய ஸ்டாஃப், நம்மளுடைய நண்பர்கள், அப்புறம் பக்கபலமாக இருக்கக்கூடிய நல்லூர் வட்டம் போன்ற அமைப்புகள், இன்றைக்கி வந்து எங்களுக்கு புதுசாக அருண்நேர ஐயா மூலமாக வந்து நலபகம் உணவகம் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்காங்க. ஐயா முன்னாள் இராணுவ வீரர், தமிழ்ச்சமல், முதுமுனைவர், பல மொழிகள் அவருக்கு தெரியும். அதெல்லாம் அவர் காட்டிக்கலை. நிறைய அதான் சிறந்த அறிவாளி ஞானிகள் எல்லாமே தங்களுடைய உள் தோற்றம் வந்து தெரியாது. நீங்கள் வெளியில் பார்க்குறத வச்சு ஒரு சில பேர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிங்க, அது ரொம்ப தப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நிறைய நம்மளே உணர்வோம். அந்த விதத்தில் சிறந்த உதாரணமான மனிதர்கள் தான் இன்றைக்கி இந்த விழாவை சிறப்பிச்சு இருக்கக்கூடிய 3 பேருமே எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான மனிதர்கள். பாலையாலாம் பார்த்திங்கன்னா இந்திய அளவில் வந்து சில விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் கொண்டு போயிட்டுருக்காரு. தாண்டி தமிழகத்தில் முக்கியமான பிரமுகர்கள் சொன்னார் பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிறது சாதாரண வேலை. நம்மளை ஒருங்கிணைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தது, எவ்வளோ சவால்கள் இருந்து, எவ்வளோ கதறி இருக்கும் அவங்கள்ட்ட எல்லாமே உங்களுக்கு தெரியும். உண்மை, அது ரொம்ப சிரமமாக இருந்தது. ஏன்னா இதை ஒருங்கிணைக்கும் போது இந்த இடத்துல நீங்கள் இருக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். நாங்கள்லாம் வந்து சந்தித்து பேசுகிறது வேறு. இதை யார் பயன்படுத்தினாங்க, இந்த மாணவர்களுடைய உண்மையான நிலைமை என்ன, அது எங்களுக்கும் தெரியணும், எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மற்றவர்களுக்கும் தெரியணும். இந்த உதவிகளை வாங்கி நான் வச்சுக்க போகிறதில்லை அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்துறதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். ஏன்னா இது நாள் வரைக்கும் இந்த பயிற்சி மையத்துக்கு அந்த அறக்கட்டளைக்காக கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அதை தாண்டி தான் செலவு பண்ணிகிட்டு இருப்போம். எல்லாருக்குமே தெரியும், கூட இருக்க டீம்ஸுக்கு தெரியும். கடன் பட்டாலும் நான் செஞ்சுருப்போம். அந்த விதத்தில் இது எல்லாருக்கும் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். இது உங்களோட மட்டும் இல்லை, அடுத்த கட்டமாக இன்னும் நிறைய பேருக்கு போகணும். பெரம்பலூர் மாவட்டம் மட்டும் இல்லை, எல்லா மாவட்டங்களுக்கும் நாங்கள் கொண்டு போகிறதுக்கான முனைப்புகளில் தான் இருக்கும். அது தொடர்ந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு பெரும் நம்பிக்கை இன்றைய நிகழ்ச்சியில் வந்திருக்கு. அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கக்கூடிய நண்பர்கள்,
ஆசிரியர் பெருமக்கள், அப்புறம் நம்மளோட கலந்திருக்கக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. குறிப்பாக நான் மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இந்த வள்ளலார் கல்விச்சோலை, வள்ளலார் ஐஏஎஸ் அகாடமி இந்த ரெண்டுமே கட்டணம் வாங்காமல் நடத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். அதற்கு ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இதை நீங்கள் அடுத்த கட்டமாக கண்டிப்பாக கொண்டு போவீங்க. இன்றைக்கி எல்லோரும் ஓரளவு செலவு பண்ணுறக்கூடிய சூழலில் இருப்பீங்க. நிறைய விமர்சனங்கள் வரும். 500 ரூபாய் செலவு பண்ண முடியாத மாணவர்கள்லாம் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அப்படி நாங்கள் நினைக்கல. அந்த 500 ரூபாய் தேர்வு கட்ட முடியாமல் கூட வள்ளலார் கல்விச்சோலையில் ஒரு மாணவி இந்த முறை தேர்வு எழுதலைங்கிற செய்தி கேட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ வெற்றியாளர்களை பார்த்தாலுமே கூட தெரியும், யூஜிசி மாணவர்களுக்கு தெரியும், ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணி அந்த தேர்வை எழுத முடியல அப்படின்னு எங்களுக்கு வருத்தப்பட்டு ஃபோன் பண்ண மாணவர்கள் முன்கூட்டியே சொல்லியிருந்தால் கட்டியிருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அவங்க ரொம்ப தயக்கத்தில் அந்த தேர்வை விட்டுட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் யாருக்கும் வரக்கூடாது. நம்ம தெரியப்படுத்தணும். இப்போ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்யணும். அவங்களையும் தேர்வு எழுத வச்சு நம்ம கூட அவங்களையும் வெற்றியாளராக உருவாக்கணும். அந்த ஒரு கட்டத்துக்கு நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து பயணிக்கணும் அப்படிங்கிறத எங்கள் நோக்கம். கண்டிப்பாக டிஎன்பிசிலையும் சரி, யூஜிசிலையும் சரி கண்டிப்பாக பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். அடுத்த கட்ட நகர்வுக்கான அடுத்த தேர்வுகளுக்கு முடிந்த அளவு முயற்சி பண்ணுறோம். நிறைய பேர் கேட்குறது டெட் எக்ஸாம் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் அதுக்கான ஆசிரியர்கள் அமைஞ்சு அதையும் நாங்கள் ஆரம்பித்து செய்வோம். அப்புறம் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ஐயா பெரியசாமி ஐயா அவர்களுக்கும், நலபாக குழுமத்தின் நிறுவனர் ஐயா முத்துவீரன் ஐயா அவர்களுக்கும், நம்மளுடைய என்னாலும் நம்மளோட கரமிழந்து கொடுக்கக்கூடிய பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கும், நல்லூர் வட்டத்தின் பாலு ஐயா அவர்களுக்கும், பேராசிரியர்களான செந்தில்ராஜ் ஐயா, எங்களுடைய ஆசிரியர் லம்த் ஐயா, அண்ணன் தர்மராஜ் அண்ணன், நீதிச்செல்வம், அப்புறம் உறவுகளாக எழுந்திருக்கக்கூடிய அருணர் ஐயா, விஜய் கார்த்திக், மகாதேவன், வெண்மணி வரதராஜன் மற்றும் சுரேந்திரன், கரம்புடு மனித அறக்கட்டளை பற்றி ஒரே ஒரு விஷயம் முடிச்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு ரவிக்குமாராக இருக்கட்டும், அருண் பிரகாஷாக இருக்கட்டும், இவர் சுரேந்திரன் அண்ணன் எல்லாருமே பொறுப்பேற்றுட்டு ஆளுக்கு ஒவ்வொரு வேலைகளை எடுத்து தான் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல எங்களுடைய கரம்புடுமணி அறக்கட்டளை இந்த நேரத்தில் ஒரு முறை முன்னாடி கூப்பிட்டு அவங்களுக்கு நான் ஒரு நன்றி சொல்லிடுறேன். ஸோ கரம்புடுமணி அறக்கட்டளை என்பதற்கு முன்னாடி வாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இவங்க எல்லாருமே கூட எல்லா உழைப்புகளுமே கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் ஸ்பெஷலாக தேங்க்ஸ் பண்ணிடுறேன். இந்த வெற்றியாளர்களோடு அடுத்த எங்களுடைய பயணங்கள் தொடர இருக்கிறது. அந்த நேரத்தில் நீங்களும் எங்களுடைய உறவுகளாக, எங்களுடைய நண்பர்களாக நீங்கள் கரமிணைந்து பயணிக்கிறதுல நாங்கள் அவளோட எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். பழைய வெற்றியாளரும் சரி, இப்பொழுது வெற்றியாளரும் சரி, அடுத்த கட்ட நபருக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நம்பிக்கை கரங்களை விடுங்க. கண்டிப்பாக இது போன்ற நண்பர்களால் தான் சில பணிகளை என்னால் இந்த அளவுக்கு பண்ண முடியுது. ஸோ அந்த இடத்துல என்னுடைய நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. ஆமாம், இன்னொன்று உண்மையிலே இந்த இடத்த தூய்மைப்படுத்துறதுக்கு அலைஞ்சோம், ஆனால் முடியல. கடைசி நேரத்தில் நம்மளுடைய மாணவர்கள் நேற்று மழையின் கூட பார்க்காம இந்த பில்லெல்லாம் அகற்றி கிட்டத்தட்ட ஒரு அவ்வளோ பில்லாக இருந்தது, புதராக இருந்தது, அதை முழுவதும் தூய்மைப்படுத்தி இந்த அளவுக்கு நம்ம உட்கார்ந்து அமர்றதுக்கு நேற்று அவங்களுடைய உழைப்பை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோருடைய வேர்வை துளிகளாலும் இந்த விழாவானது ஜொலித்து கொண்டு இருக்கிறது. இந்த விழாவோட இறுதியாக உணவும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். யாரும் சாப்பிடாமல் போயிடாதீங்க. அப்புறம் சாப்பாடு வீணாக ஆயிடுச்சுன்னா அது ஒரு பெரிய எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் போதுமான அளவு வயிறு நிறைய சாப்பிட்ருங்க. சாப்பாடு வந்துடும். சாப்பிட்டுட்டு எல்லாருமே அதுக்கப்புறம் விடைபெறலாம். ஐயா, இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு 4-5 கேட்டகரியாக பிரிக்கலான்னு நினைக்கிறேன். செலவு என்ன இருக்குன்னு, அதில் உணவு ஒன்றா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த உணவுக்கான செலவு நல்ல ஒரு செலவு அவங்க கொடுத்துருக்கேன். ரொம்ப நன்றிங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பணம் முக்கியம் இல்லை, மனம் மட்டும் போதும். நம்மால் இன்னும் எதையும் சாதிக்க முடியும். அந்த விதத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எல்லா தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ஐயா திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து ஐயா திரு பாலு ஐயா அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து வள்ளலார் கல்விச்சோலையின் நிறுவனர் தம்பி பிரபாத் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. வள்ளலார் வாடிய பெயரை கண்டு போதெல்லாம் வாடினேனே என்று பாடினார். ஆனால் எந்த ஒரு பயிரும் கல்வியின்மையால் வாடிவிடக் கூடாது என்ற உயரிய கொள்கையோடு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கரம்புடு மனிதா அறக்கட்டளையின் சார்பாகவும் வள்ளலார் கல்விச்சோலையின் சார்பாக நாங்கள் வைக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இத்தனை பேர் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிருக்கீங்க. நம்மளுடைய வெற்றி விழாவுக்கு நம்ம இத்தனை பேர் வந்திருக்கோம். ஆனால் நம்மளுடைய மனதில் நம்ம கொள்ள வேண்டிய ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா,
சிறகுகள் கிடைத்தவுடன் பறப்பதல்ல நட்பு, சிறகுகள் கிடைத்தவுடன் பறப்பதல்ல நட்பு, சிலுவை கிடைத்தாலும் சுமப்பதுதான் நட்பு. நாம வெற்றி பெற்றிருக்க அந்த இடத்துக்கு நாம தான் முழுக்க அது இன்னும் மற்ற மாணவர்களுக்கு போய் கிடைக்கணும் அப்படின்றது சப்போர்ட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய கடமை நமக்கு இருக்கு. அதனால மிகப்பெரிய உயர் சிந்தனையோட செம்மாண்ட ஒரு வெற்றியை நோக்கி நம்ம எல்லாரும் பயணிக்க போறோம் அப்படிங்கிற இந்த இடத்துல தெரிவிச்சுட்டு நிறைவாக நாட்டுப்பண்